ஹலோ லேர்னர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காங்க்ரீட் ஆர்சிசி செக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த செக்ஷனுக்கு வந்து இந்த செக்ஷனில் எவ்வளவு ஷியர் ஸ்ட்ரெஸ் அதில் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டவ்வின்றது எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த செக்ஷனில் வந்து அப்ளை ஆகியிருக்கு அப்படின்றது தான். ஸோ வியூன்றது ஷியர் ஃபோர்ஸ், பிடின்றது செக்ஷனுடைய ஏரியா, க்ராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இந்த வியூன்ற வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா வியூ ஈக்குவல் டு WUL ஃபார் கேன்டிலீவர் பீம். இதே வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் WU, சென்ட்ரலோட இருந்தது WUL/2. ஸோ இதே வந்து வேறு, இது வந்து UDL, ரெண்டுமே UDLக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இதை லோடிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களோட தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர், அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்துருப்போம். ஸோ டைப் பேஸ்ட் ஆன் த லோடிங் அண்ட் பேஸ்ட் ஆன் த சப்போர்ட் வியூ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச ஷியர் ஃபோர்ஸை வச்சு ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காங்க்ரீட்டோடைய மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ், ஸோ அந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த டவுசி வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய IS 456/2000 அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஹேண்ட் புக்கில் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த டவுசி வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா காங்க்ரீட் கிரேடு அண்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து டவுசி வேல்யூ இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி டவுசி வேல்யூ எவ்வளோ அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம் கோட் புக்கில் இருந்து. ஸோ இப்போ டவ்வி அண்ட் டவுசி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டவ்வி வந்து அந்த செக்ஷனில் வந்திருக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் லிமிட் ஃபார் காங்க்ரீட்டோட அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செக். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வியூ எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம், வியூவிலேருந்து டவ்வி எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டவுசி பேஸ்ட் ஆன் காங்க்ரீட் கிரேட் அண்ட் பெர்சன்டேஜ் ஸ்டீல் வந்து டவுசி எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டவ்வி கிரேட்டர் தேன் டவுசியாக இருந்தால் கண்டிப்பாக ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் எவ்வளோ ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷியர் ஃபோர்ஸில் நம்ம காங்க்ரீட் எடுத்துக்கக்கூடிய ஷியர் ஃபோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ காங்க்ரீட்டுக்கு பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டவுசி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, டவுசி இன்ட்டு BD போட்டோம்னா காங்க்ரீட்டால் எடுத்துக்கக்கூடிய ஷியர் ஃபோர்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு VU மைனஸ் டவுசி BD. ஸோ இந்த வேல்யூக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் இதுலேயும் பெண்டப் பார்ஸ் இருந்ததுன்னா அது வந்து 50% ஆஃப் ஷியர் ஃபோர்ஸை வந்து அது எடுத்துக்கும். ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருதோ இது வந்து இந்த வேல்யூவில் 50% இதில் கழிச்சிக்கலாம் பெண்டப் பார்ஸ் இருந்ததுன்னா. ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 50 kN பெண்டப் பார்ஸில் வந்து 75 kN வருதுன்னா நீங்கள் வந்து இதில் 25 kN சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் 25 kN தான் நம்ம ஸ்டிரப்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். சப்போஸ் பெண்டப் பார்ஸ்னால் உங்களுக்கு ஷியர் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 15 kN வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 50 - 15 35 kN நம்ம வந்து ஸ்டிரப்ஸ் வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 50%. ஸோ பெண்டப் பார்ஸ் இருந்தாலே 50% கழிச்சிடணும்னு கிடையாது. பெண்டப் பார்ஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி ஷியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ இதில் 50%ஓட அதிகமாக இருந்தால் 50% லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ 50% மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு 25 kN, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 50 kN டோட்டல் ஷியர் ஃபோர்ஸாக இருந்தால் 25 kN ஷியர் ஃபோர்ஸுக்கு வந்து ஸ்டிரப்ஸ் டிசைன் பண்ணணும். சப்போஸ் பெண்டப் பார்ஸ்னால ஷியர் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி 15 kN இருந்ததுன்னா 50 - 15 35. ஸோ 50%ஓட இது கம்மி தான். ஸோ அதனால் டோட்டல் 15 சப்ராக்ட் பண்ணிடலாம். 35 kN நம்ம வந்து ஸ்டிரப்ஸ் வந்து டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VUS இதிலேருந்து எடுத்துக்கிறோம். VUS எவ்வளோ வருதுன்னு டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் 0.87 FY ASVன்றது
நம்ம வந்து ஸ்டிரப்ஸ் எத்தனை லெக் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டயா யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 லெக்னா 2 × 5/4 8 mm டயா ராட்னா 8². இதுதான் வந்து ஏஎஸ்வி. ஸோ அதே 2 லெக்டு 6 mm டயானா 2 × 5/4 6². சப்போஸ் 4 லெக்டு ஸ்டிரப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 × 5/4 8², 8 mm டயா பார். ஸோ நம்பர் ஆஃப் பார் இன்ட்டு 5/4 டயா ஸ்கொயர், இதுதான் வந்து இந்த ஏஎஸ்டி. அண்ட் டின்றது எஃபெக்டிவ் டெப்த்து, எஸ்வின்றது ஸ்பேசிங். ஸோ நமக்கு வந்து வியூஎஸ் மேலேருந்து எடுத்துடுறோம். 0.87 FY கிரேட் ஆஃப் ஸ்டீல் கிடையாது, தெரியும் நமக்கு. கிரேட் ஆஃப் எந்த ஸ்டீல், டென்ஷன் ஸ்டீலா இல்லை ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டா. ஸோ இது நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டிய FY வந்து பார்த்திங்கன்னா ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய ஸ்டீல் கிரேட். ஸோ நம்ம டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் FE 415 யூஸ் பண்ணிவிட்டு ஷிரப்ஸ் வந்து FE 250 யூஸ் பண்ணலாம். ஸோ ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் எந்த கிரேட் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிரேட் இங்கே கொடுக்கணும். ஏஎஸ்வின்றது டயா அண்ட் நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து நம்ம அசியூம் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எஃபெக்டிவ் டெப்த் கொஷினில் இருக்க போது, இல்லைனா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க போது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எஸ்வி தான். ஸோ இதே வந்து வெர்டிகல் ஸ்டிரப்ஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா, அதே இன்க்ளைன் ஸ்டிரப்ஸாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஆல்ஃபான்றது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்விக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பேசிங் ஆஃப் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்பேசிங் வந்து 0.75 டைம்ஸ் எஃபெக்டிவ் டெப்த், இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் அதே சமயம் 450 mm விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அண்ட் எவ்வளோ குறைஞ்சபட்சம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் வந்து 0.87 FY ASV டிவைடட் பை 0.4 × B. ஸோ இந்த வேல்யூவோட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் VS இந்த ஃபார்முலா வச்சு SV எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த SV வந்து இந்த வேல்யூவோட அதிகமாக இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணுறோம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அக்செப்டபிள் வேல்யூ வந்து நம்ம ஸ்பேசிங்காக ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம என்ன கொண்டு வர போகிறோன்னா, நம்பர் ஆஃப் லெக்டு 2ன்றதை விட நம்பர் ஆஃப் லெக்டுன்னு சொல்கிறேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n லெக்டு dia bar at spacing. ஸோ இதுதான் நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். dia bar of FV value at SV mm. ஸோ நம்ம டிசைன் ஆஃப் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது தான். எத்தனை லெக்டு அசைன் பண்ணிக்க போகிறோம், டயாபார் அதுவும் அசம்ஷன். கிரேடு கொஷினில் கொடுத்துருந்தா எடுத்துக்கலாம், இல்லை கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன் இல்லை டார்க் ஸ்டீல் யூஸ் பண்ணுறன்றது நம்மளே டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ வந்து சிம்பிள், இந்த எஸ்வி மட்டும்தான். ஸோ அந்த எஸ்வி எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டவ்வி VU/BD. ஸோ டவ்வியும் டவ்சியும் கம்பேர் பண்ணுறோம். டவ்சியோட VU அதிகமாக இருந்தால் மட்டும் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ணணும், இல்லைனா ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் தேவையில்லை. நெக்ஸ்ட் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் VUS எவ்வளோ அப்படின்னு, அதாவது ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் VUS. ஸோ இதில் டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் மைனஸ் டவ்சி/BD. இது என்னென்னா காங்கிரீட் அது தானாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஷியர் கெப்பாசிட்டி. ஸோ காங்கிரீட்டோடைய ஷியர் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதை செப்பரேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள ஷியர் ஃபோர்ஸுக்கு மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பென்டப் பார்ஸ் இருந்தது அப்படின்னா பென்டப் பார்ஸ் ஒரு சில ஷியர் ஃபோர்ஸ் எடுத்துக்கும். அந்த பென்டப் பார்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஷியர் வேல்யூ VUSBன்னு ஒன்று எடுத்துக்கலாம், VUSB. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுடைய டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 50 kN அதில் 50% மட்டும் பென்டப் பார்ஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் VUB வந்து 35 kN இருந்ததுன்னா நமக்கு பர்மிசிபிள் வந்து 50/2 25 kN தான் வந்து பர்மிசிபிள். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா டோட்டல் 50ல் 25 சப்ராக்ட் பண்ணி
25 kN நம்ம ஸ்டிரப்ஸ் டிசைன் பண்ணால் போதும். ஒரு கேஸ். இன்னொரு கேஸ், சப்போஸ் வியூஎஸ்பி பென்டப் பாரோடைய ஷேர் கெப்பாசிட்டி வந்து 15 kN இருந்ததுன்னா நமக்கு பர்மிசிபிள் 50/2 25 kN. இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ வரும்போது 50 - 15 35 kN நம்ம ஸ்டிரப்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ் எவ்வளவு ஷேர் ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வியூஎஸில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 0.87 FYன்றது யூஸ் பண்ணக்கூடிய ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய ஸ்டீல் கிரேடு. ஏஎஸ்வின்றது நம்பர் ஆஃப் லெக் அண்ட் டயா பார் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் டெப்த். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்பேசிங் எவ்வளோன்னு கிடைக்கும். அந்த ஸ்பேசிங் 0.75 டியை விட அதிகமாக இருக்கக்கூடாது அண்ட் 450 mm உடையும் அதிகமாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் 0.87 FY ASV by 0.4B இந்த வேல்யூவோட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா என் லெக்டு, அதாவது என்னா எத்தனை லெக்கு, 2 லெக்டு 8 mm டயா பார்ஸ், டயா வந்து அசியூம் பண்ணுறோம். 8 mm டயா பார் ஆஃப் FE 250 கிரேட் ஆர் 415 கிரேட் அதுவும் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை கொஷின் கொடுத்துருந்தா அந்த கிரேடு ப்ரொவைட் பண்ணணும் அட் அந்த SV. ஸோ ஃபார்முலா ப்ளஸ் இந்த 4 கண்டிஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதில் கம்பேர் பண்ணி அக்செப்டபிள் ஸ்பேசிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதுதான் ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் சாரி ஃபார் த ட்ரபிள், ஒரு பைனர் எரர். ஸோ ஆல்ரெடி ரெக்கார்டுன்றதால தனியாக சொல்கிறேன். ஸோ ஸ்பேசிங் ரெக்வயர்ட், ஸோ இது வந்து நாட் மோர் தென் 0.75D. ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் இட் ஷுட் நாட் பி மோர் தென் 300 mm. அதாவது 450 mm சொல்லியிருந்தேன். இட் இஸ் நாட் 450 mm. ஸோ கைண்ட்லி மேக் அ கரெக்ஷன். 300 mm. ஸோ 300 mm விட அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் 0.87 FY ASV by 0.4B இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இது 3 கண்டிஷன் தான் வந்து ரெக்வயர்டு ஸ்பேசிங் ஆஃப் ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைட் பண்ணுற க்ரிட்டேரியாஸ். ஸோ அகைன் ஐ ரிப்பீட், 0.7D இந்த வேல்யூவை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அண்டு 300 mm நாட் 450 mm. ஸோ 450 mm சொல்லியிருந்தேன். ஸோ 450 mm இல்லை, 300 mm. It should not be more than 300 mm and it should not be less than 0.7 FY ASV by 0.4B. ஸோ மினிமம் required value SV minimum. இது ரெண்டும் வந்து SV maximum. ஸோ மேக்ஸிமம் பர்மிசிபிள், இது மினிமம் பர்மிசிபிள். ஸோ இந்த க்ரிட்டேரியா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஸ்பேசிங் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். தேங்க்யூ.